to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வயநாடு வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்விமிங் பூல் குளிக்கலாம் வந்திருக்கோம். காலையில் இங்கே குளிக்கலாம் வந்திருக்கோம். செம்ம சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி. ஆமாம், மேலே ரெடியாக இருக்கா? இன்னைக்கான காஸ்டியூம் இதுதான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுதான் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் தான். ஸோ இங்கே ரெசார்ட்லேருந்து நாங்கள் போகிற வழியிலேயே நல்ல பெரிய சர்ச் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சேட்டா சொல்லியிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சர்ச் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ எல்லோரும் வந்து அங்கே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போகலாமா? ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே சர்ச் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போகிற வழியிலேயே இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீ ஒன்று இருந்துச்சு. சேட்டா தான் நம்மளுக்கு இந்த ட்ரீ காமிச்சு இந்த ட்ரீ வந்து எப்போயாவது, அதாவது ஏதோ சீசன் சொன்னார், அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார்ஸ் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ட்ரீ மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் இங்கே இறங்கி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு கிளம்புவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எடக்கல் கேவ், அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ மேலே நடக்க முடியாது, இன்னும் போயின்னு வரும். இது வந்து ஒரு மலை மாதிரி இருக்குது. இதுதான் பேடி பாருங்க. இப்படி தான் இப்படின்னு தான் நடந்து வரணும். இங்கே வர பலாப்பழம் பாருங்க. நம்ம ஊரெல்லாம் தள்ளு வண்டிகளில் வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம கைக்கு எட்டுற தூரத்துக்குலாம் நம்மளே போய் பறிச்சுக்கலாம் போல, அந்த மாதிரி ஃபுல்லாக. போய் சொல்லலாம், ஆனால் இப்படிலாம் போய் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல. இப்போ நான் என்ன பூந்தோட போகிறா. இந்த மாங்காய் வந்து ஒரு பீஸ் 10 ரூபா, 2 பீஸ் 20 ரூபா. என்னம்மா நடக்க முடியலையா? மேடம் உட்காந்துட்டாங்க. ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மேலே நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணோம். இங்கே மேலே வந்து இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குறாங்க. டிக்கெட் வந்து அடல்ட்டுனா 50 ருபீஸ், சில்ட்ரன்லாம் வந்திருந்தாங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இது மேலே வந்து அது இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல, போய் அப்புறம் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்னால் அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டுறாங்க.
இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு 20 ருபீஸ் நம்ம கொடுக்கணும். திருப்பி இதை வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் 20 ருபீஸ் கொடுத்தோம். போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த வழியே ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஒரு ஆள் போகிற மாதிரி தான் அந்த வழியே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி லைன்லேருந்து வெயிட் பண்ணி ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே டோட்டலி 300 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு 1200 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஹிஸ்டாரிக்கலி இங்கே 6000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹாய், ஏறுறீங்களா? ஏறுங்கடா ஏறுங்கடா ஏறுங்க. ஸோ ஏறி வந்துட்டோம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மாதிரி தான் ஒரு வியூ இருக்கும். ஸோ நீங்கள் எடக்கல் கேவ்ஸ் வர மாதிரி டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக காலையிலேயே வந்து கிளம்பி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வர்றதுக்கே எப்படியும் ஒரு மேலே நீங்கள் இந்த பிளேஸ் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே மாதிரி ஆயிடுது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வர்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ட்ரெக்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பிளேஸ் எடக்கல் கேவ் அப்படின்ற நேம் வந்துச்சுன்னா இந்த 2 பாறைங்களுக்கு இடையில ஒரு கல் இருக்கு. ஸோ அதான் இது இடையில இருக்கிறதுனால எடக்கல் கேவ்னு சொல்லுவாங்க. சுத்தமாக நடக்கவே முடியல. மேலேருந்து வந்ததுக்கப்புறம் இறங்கும் போது சுத்தமாக நடக்க முடியல. அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். செம்மையாக நடுங்குது கால் ஃபுல்லாகவே. ലൈം സോഡ, ലൈം ജ്യൂസ്, ബട്ടർമിൽക്ക്, പൈനാപ്പിൾ, ഗ്രേപ്പ് സോഡ. മോര് കുടിക്കാൻ പോലെ എല്ലാം മോരുണ്ട്, നാടൻ മോര്, ലൈം സോഡ, നിമ്പു പാനി, നിമ്പു സോഡ, ബട്ടർമിൽക്ക്. கல் என்னது கல் நல்லா வாங்க. அப்புறம் இங்கே நிறைய ஸ்பைசஸ்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வச்சுருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அந்த மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் டிஃபர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. காஃபி, டீ பவுடர்ஸ்லாம் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கிட்டோம். ரைஸ் ஒரு மலை ஒன்று இருக்குது. ஸோ அந்த மலை தான் அங்கே போயிட்டு இருக்கோம். நான் போயிட்டு நான் உங்களுக்கு பாதி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மலைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு மலை ஏறி வந்து உட்காந்துருக்கோம். இதுதான் ஒரு வியூ செம்மையாக இருக்குது சீரியஸாக இங்கேருந்து. இதுதான் எங்களோட சேட்டா. எங்களோட கைடு எல்லாமே அவர் தான். அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நம்ம மேலே உட்காந்துட்ருக்கோம். ஸோ கீழே இறங்கி போவோம் நெக்ஸ்ட் பிளேஸ். டேனா வேலை முடியல நின்று. இப்போ நாங்கள் சேட்டாக்கிட்ட வந்து அந்த பழம் பொறிக்கிட்டு இருந்தோம். பை பாய்.
வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்துருக்கோம். உள்ளே போய் நம்ம குளிக்க போகிறோம். எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இறங்கு. கஷ்டமா இருக்கும். நாங்கள் ஃபுட்டு சாப்பிட வந்திருக்கோம். வர வழியிலே டின்னரும் சாப்பிட்டு ரெசார்ட்க்கு வந்துட்டோம். இங்கே கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்துட்டோம். ஓகே, எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.